பொருள் செயல் வகை. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்துள்ள பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருள் உள்ளவர்களை புகழ்ந்து போற்றுவதும் இல்லாதவர்களை இகழ்ந்து தூற்றுவதும் தான் இந்த உலக நடப்பாக உள்ளது. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று, பொருள் என்னும் அணையா விளக்கு மட்டும் கையில் இருந்துவிட்டால் நினைத்த இடத்துக்கு சென்று இருள் என்னும் துன்பத்தை துரத்திவிட முடிகிறது. அறனீனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். பெரும் செல்வமாக இருப்பினும் அது அருள் நெறியிலோ அன்பு வழியிலோ வராத போது அதனை புறக்கணித்து விட வேண்டும். உரு பொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரிய பொருளாகும். அருள் என்னும் அன்பியின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிலித்தாயால் வளரக்கூடியதாகும். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்றொன்றாகச் செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒரு தொழில் செய்வது என்பது யானைகள் ஒன்றோடொன்று போரிடும் போது இடையில் சிக்கிக் கொள்ளாமல் அந்த போரை ஒரு குன்றின் மீது நின்று காண்பதைப் போன்று இலகுவானது. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகுதனிற் கூறிய இதில் பகைவரின் செருக்கை அழிக்கும் தகுதியான கருவி பொருளை தவிர வேறொன்றும் இல்லாததால் அதனை சேமிக்க வேண்டியுள்ளது. ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார் கெண்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனைய இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும்.